தமிழ்நாட்டில் ஏன் தேசிய கட்சிகள் இல்லாமல் மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்கின்றன என தெரியுமா? ஒரே தேர்தல் முழு அரசியலையும் மாற்றிவிட்டது. 1967 தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்பட்டது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாறு. 1950 முதல் இன்று வரை நடந்த அரசியல் மாற்றங்கள். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தியது. ஐயா காமராஜர் தலைமையில் கல்வி, சாலை, நீர்ப்பாசனம் போன்ற வளர்ச்சிகள் நடந்தன. இந்த காலம் தமிழ்நாட்டிற்கு அடித்தளமாக அமைந்தது. ஆனால் மக்கள் மத்தியில் ஏனோ ஒரு அமைதியான மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது. 1967 நடந்தது ஒரு தேர்தல் அல்ல, அது ஒரு திட்டமிட்ட அரசியல் புரட்சி. இந்த வெற்றி ஒரு இரட்டை அலையாக மாறியது. இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிரான அலையும், சமூக மற்றும் மொழி சார்ந்த எழுச்சியும் நாடு முழுவதும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிரான அலையாக மாறியது. ஐயா காமராஜர் அவர்கள் மத்திய அரசியலுக்கு சென்றது மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது என்ற உணர்வை உருவாக்கியது. 1965 அந்த தேர்தலில் இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் இறங்கினார்கள். தமிழக மக்களின் மனதில் இது ஆழமாக பதிந்திருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை அரசியல் ஆயுதமாக மாற்றியது. மொழி பாதுகாப்பு, சமூக நீதி இரண்டையும் சேர்த்து அடையாள அரசியலாக உருவானது. இந்த நேரத்தில் உணவு விலை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அரிசி பருப்பு விலை உயர்வு மக்களை கடுமையாக பாதித்தது. CN அண்ணாதுரை இதை ஒரு கோஷமாக மாற்றினார். பக்தவச்சலம் அண்ணாச்சி, அரிசி விலை என்னாச்சு, காமராஜர் அண்ணாச்சி, கடலை பறிப்பு விலை என்னாச்சு என்று இந்த கோஷங்கள் பொதுவாக சொல்லப்படும் கோஷங்கள். நேரடியாக மக்களின் கோபத்தை வாக்காக மாற்றியது இந்த கோஷங்கள். திமுக மக்கள் நல கட்சி என்ற பிம்பம் உருவானது. பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கிய கூட்டணியை உருவாக்கியது. சுதந்திரா, CPM, முஸ்லீம் லீக் போன்ற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து காங்கிரசின் வாக்குகளை பிரித்தன. காங்கிரஸை மாநிலத்தை புறக்கணிக்கும் கட்சி என்று படம் வரைந்தார்கள். மற்றொரு பக்கமோ CN அண்ணாதுரை ரேடியோ, மேடை பேச்சு என்று மக்களை கவர்ந்தார். இதன் மூலம் அண்ணா என்ற மனிதர் உணர்ச்சிமிக்க தலைவராக மாறினார். திமுக ஆரம்பத்தில் திராவிட நாடு கோரிக்கையை வைத்தது. ஆனால் அண்ணா அதை மாற்றினார். பிரிவினை இல்லை, மாநில தன்னாட்சி என்ற புத்திசாலித்தனமான நகர்வு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதாகவும் இருந்தது. 1962 தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட CN அண்ணாதுரை 1967 போட்டி போடாமல் முழு கவனத்தையும் பிரச்சாரத்தில் செலுத்தினார். தலைவராகவும் திட்டமிடுபவராகவும் கட்சி அடையாளமாகவும் மாறினார். 1967 திமுக கூட்டணி 179 சீட்டுகளும், காங்கிரஸ் 51 சீட்டுகளும் பெற்றன. மக்களின் கோபம் பேலட் பாக்ஸில் வெடித்தது. இதுவே தமிழ்நாட்டின் அரசியலை மாற்றியது. 1967 பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு புதிய பாதைக்கு மாறியது. 1969 திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் அரசின் நிர்வாகத்தில் வலுப்பெற்றது. 1972 திரு MG ராமச்சந்திரன் தனியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். சினிமா புகழை மக்களின் ஆதரவாக மாற்றினார். அவர் மிக வேகமாக உயர்ந்தார். 1977 முதல் முறையாக MG ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 1977 முதல் 1987 வரை எம்ஜிஆரின் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த காலத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள், ஏழை மக்களுக்கு உதவி திட்டங்கள் அதிகரித்தது. இதுவே மக்கள் நல அரசியல் என்ற புதிய பாதையை உருவாக்கியது. 1969 முதல் 1991 காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக என்ற இரட்டை கட்சி அரசியலின் உண்மையான அடித்தளம் உருவான காலம். அந்த காலத்தில் வீட்டுக்கு வரும் ரேஷன் பையும், கிராமத்தில் வரும் இலவச மின்சாரமும், வீட்டுக்காரி கையில் முதல் முறையாக வரும் தாலிக்கு தங்கத் தொகையும் தான் மக்கள் நல அரசியலின் முதல் ரவுண்ட். 1991 செல்வி ஜெயலலிதா முதல்வராக ஆனார். அவர் ஒரு சாதாரண தலைவர் அல்ல, ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் உருவம். 1991 1996, 2001 2006, 2011 2016 இந்த காலகட்டங்களில் அவர் தமிழ்நாட்டை வழிநடத்தினார். 1991 ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு வந்த இரங்கல் அலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சேர்ந்து 234 225 இடங்களை வென்று ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் 6 முறை முதல்வராக பதவி வகித்த முதல் தமிழ்நாட்டு தலைவி என்ற பெரிய வரலாற்று பதிவை உருவாக்கினார். அம்மா திட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தார். அம்மா உணவகம், பெண்கள் நல திட்டங்கள், விலை குறைப்பு திட்டங்கள் மக்கள் வாழ்வில் நேரடியாக மாற்றங்கள் ஏற்படுத்தின. அவருடைய ஆட்சி கட்டுப்பாடு, தைரியம், தீர்மானம் இந்த மூன்றாலும் அறியப்பட்டது. 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது. 2017 முதல் 2021 வரை எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் அரசு நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டது. 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சமூக நலத்திட்டங்கள், கல்வி, சுகாதார மேம்பாடு இந்த துறைகளில் கவனம் செலுத்தியது மு க ஸ்டாலினின் ஆட்சி. இன்றைய அரசியல் மக்கள் நலன், வளர்ச்சி, நிர்வாகத்திறன் இவற்றை மையமாக கொண்டு செல்கிறது.
வழிநடத்துகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் வாக்கு செலுத்துவது ஜாதிக்காகவோ பணத்திற்காகவோ அல்ல, மொழிக்காக, அடையாளத்திற்காக, தமிழர்களின் நலனுக்காக. தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது சமூக மாற்றம், மொழி பாதுகாப்பு, மக்கள் நல அரசியல் இதை மையப்படுத்தியே நடக்கிறது. அன்று CN அண்ணாதுரை தொடங்கிய பாதை இன்று வரை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரே பாதையில் பயணிக்கிறது. 1950 தொடங்கிய பயணம் 1967 புரட்சியானது. இன்று வரை அந்த தாக்கம் தொடர்கிறது. அடுத்த புரட்சி எப்பொழுது? திராவிட சிந்தனை, சமூக நீதி, மக்கள் நலன் இந்த மூன்றும் தான் தமிழ்நாட்டின் அரசியலை வழிநடத்துகிறது. 1967 நடந்த அரசியல் புரட்சி மீண்டும் நடக்குமா? இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் தலைவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.